உண்மையான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த பைபிளை எழுதின ஆசிரியர்கள் எப்படி மனிதர்களை முட்டாளாக்கி ஏமாத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு என்ன லெனின் ஐயா, பைபிள் எழுதின ஆசிரியர்கள் மனிதர்களை முட்டாளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் மனிதர்களை முட்டாளாக்க முயற்சி பண்றீங்க. ஏன்னா பைபிள் எழுதின ஆசிரியர் யாரும் மனிதர்களை முட்டாளெல்லாம் ஆக்கல, தெளிவா எழுதியிருக்காங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவது, இந்த பைபிளில் இருக்கிற இந்த புத்தகங்களை எல்லாம் எழுதுனது யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யார் எழுதுனது? மனிதர்கள். கடவுள் இதை எழுத வச்சார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் சரித்திரபூர்வமாக கடவுள் எழுத வச்சார் அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் எழுதினாங்க அப்படிங்கிறது சரித்திரபூர்வமான உண்மை. என்ன சொன்னீங்க லெனின் ஐயா? இந்த பைபிளை கடவுள் கொடுக்கல, மனிதர்கள் தான் எழுதினாங்க, மனிதர் மூலம் கடவுள் எழுதினாருன்னு கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க. அது கிறிஸ்தவருடைய நம்பிக்கையா? ஏன் இப்படி பொய் சொல்லி தெரியுறீங்க? பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்னு நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா பிசாசின் குணமுடையவர்களும் அதே போல இருக்கீங்களே, எப்படி? கிறிஸ்தவர்கள் நம்புறோமா? இந்த வேத வசனம் எல்லாம் கடவுள் கொடுத்தாருன்னு நம்புறோமா? அப்படி இல்லைங்க. இந்த வேதம் சொல்லுது எப்படி? அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன் பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிடித்தலுக்கும் புரோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. சோ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு வேத வசனம் தெளிவா சொல்லுது. நாங்களா நம்பல, இந்த வசனம் எல்லாம் கடவுள் தான் கொடுத்துருப்பாரு போல அப்படின்னு நாங்க நம்பல. இது ஆல்ரெடி கடவுள் கொடுத்ததுன்னு இந்த பைபிளே சொல்லுது. அதுதான் இப்ப உங்களுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கேன். இன்னொரு வசனமும் பார்க்கலாமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். சோ இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வேதத்தில் உள்ள எந்த ஒரு தீர்க்க தரிசனம் சுய தோற்றம் பொருளை உடையதா இல்லை. இந்த தீர்க்க தரிசனம் ஒரு காலத்துல மனுஷனுடைய சித்தத்தினால உண்டானது அல்ல, தேவனுடைய சித்தத்தினால் உண்டானது. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள்னு சொல்லுது. ஓகேங்களா? இந்த பைபிள்ல இருக்க எந்த ஒரு வசனமும் மனுஷன் தானா எழுதினது இல்லை. எல்லாமே கடவுள் கொடுத்து அது எழுதினதுதான் இந்த வேதம். இத நாங்க ஜஸ்ட் லைக் தட் ஏதோ அப்படி நம்பலங்க. இந்த வசனம் ஆல்ரெடி எழுதப்பட்டது, 2000 வருடங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்டு இன்னைக்கும் அது அப்படியே ரெக்கார்டா இருக்கு. இவர் சொல்றாருல, இதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை, இது நம்புறாங்க கிறிஸ்டியன். இப்ப இவர் சொல்றது புரியுதா? இவர் சொல்றது ஃபுல்லாவே பொய். அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்துறேன். ஏன்னா நீங்க எப்படி வேதத்தை ஆராய்ஞ்சு படிக்க போறது இல்லை, நீங்க அவர் சொல்றதை கேட்டு நீங்க நம்பிட்டு போவீங்க. அதனால சோ வேதம் எப்பொழுதுமே பொய் அல்ல. இந்த பரிசுத்த வேதம் தேவனால் அருளப்பட்டது. இந்த வேதம் தான் தெய்வம், தெய்வம் தான் வேதம் நாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்துல வந்தாரு அப்படின்றது யோவான் 1:14ஆம் வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆதியிலே இருந்த வார்த்தை எந்த வார்த்தைனா, ஆம் என்கிற சப்தநாதமாகிய ஓங்கார ஒளி மூலப்பிரணவமாகிய ஓம் ஆம் என்கிற வார்த்தை. இதெல்லாம் நான் தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க வேதத்தில் உள்ளதெல்லாம் போய் மனுஷன் அதை எழுதினது, கடவுள் அதை எழுதலன்னு சொல்றீங்க. இன்னொரு வசனமும் நான் வாசித்து காட்டுறேன். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இந்த இடத்துல
தாவீது சொல்றான், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் ஆவியில் இருந்தது. அப்போ கடவுள் தான் அவனை ஆட்கொண்டு பேசுகிறார். இந்த வேத வசனங்கள் எல்லாம் எழுத வைக்கிறார். ஒருவர் மூலம் மாத்திரம் இல்ல, தாவீது மூலம் மாத்திரம் இந்த வேதம் எழுதப்படல. எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா கடவுளுடைய பிள்ளைகள் மூலமா இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் பேசி இருந்தாலும் அது அவர்கள் சுயமாய் பேசினதில்லை. தேவன் அவர்களை ஆட்கொண்டு அவர்கள் வாய் வழியாய் பேசினதை எழுதவும் செய்திருக்கிறார். இதை செய்யணும்னா இது ஒரு மனிதனால முடியாதுங்க, இது தேவனால மாத்திரம்தான் முடியும். ஏன்னா இந்த பைபிள் ஒரு ஆளால எழுதப்பட்டது இல்லை. இது 40க்கும் மேற்பட்டோர், ராஜா, மீனவன், டாக்டர், இன்னும் மந்திரி, இன்னும் நிறைய பேர் சொல்லலாம், மேய்ப்பன், மீனவன், அது மாதிரி ஏகப்பட்ட பேர் இதை எழுதியிருக்காங்க. அப்போ இவ்வளவு பேர் படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட இந்த வேதத்தை எழுத முடியாய் அவர்கள் கடவுள் அந்த தாளத்தை கொடுத்திருக்காருன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் எழுதின புக்கு கிடையாதுங்க. இட்ஸ் அ கலெக்டிவ் ஆஃப் புக் இஸ் கால்ட் பைபிள். ஸோ இந்த பைபிள் தான் உண்மை. ஏன்னா இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தை. மற்ற மதத்தில் உள்ள நீங்க எந்த ஒரு புக்கையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன்னா தெர் இஸ் அ ரூல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு காரியத்தையும் 2 அல்லது 3 சாட்சிகள் தான் நிலைவரப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு காரியத்திலையும் 2 இல்ல 3 சாட்சி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது உண்மை இல்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ரூல் கூட. ஏதாவது ஒருத்தவங்க குற்றம் புரிஞ்சுட்டானா அவனுக்கு 2 சாட்சி இல்ல 3 சாட்சி இருந்தா மட்டும் தான் செல்லுபடி ஆகும், ஒரு சாட்சி செல்லுபடி ஆகாது. அப்போ இதை கம்பேர் பண்ணி நீங்க வச்சிருக்க வேதம் எத்தனை பேர் எழுதுனது, எத்தனை பேர் அதை சாட்சி சொல்றாங்கன்னு பாருங்க. அது குரானா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், அது எழுதினவங்க யாருன்றத பாருங்க. எத்தனை பேர் அதை எழுதியிருக்காங்கன்றத பாருங்க. ஒரே காலத்துக்குரியவர்களா எப்படி எழுதியிருக்காங்கன்றத பாருங்க. நான் பைபிள் பொறுத்த வரையும் 40க்கும் மேற்பட்டோர் 4000 வருஷமா எழுதப்பட்டு இப்ப கையில இருக்குங்க. இது 2000 வருஷம் முன்னாடியே முற்று பெற்று இது அப்படியே பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு பழைய டிரான்ஸ்லேஷன்ல போனாலும் இந்த பைபிள் அப்படியே இருக்குதுங்க. இதை விட ஒரு எவிடன்ஸ் வேணுமா? ஸோ இந்த பைபிள் தான் உண்மை. இவர் லெனின் சொல்ற எல்லாமே பொய். பூசாரிகள், மந்திரவாதிகள் இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அவங்கக்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க? பரிகாரம் பண்ணணும், அப்போ சரியாயிடும் அப்படின்வாங்க. என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், ஆத்தா கோழி கேட்குது அப்படின்வாங்க. ஆத்தா உண்மையிலே கோழி கேட்டுச்சா? இல்லை. அப்புறம் எதுக்கு ஆத்தா கோழி கேட்டுச்சுன்னு அந்த பூசாரி சொல்கிறாரு? ஏன்னா அவருக்கு கோழி வேணும், அதுக்கு தான். இல்லை கோழி நாங்கள் தரமாட்டோம், வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வரோம், பரிகாரம் பண்ணுங்கன்னா பூசாரிக்கு கோவம் வந்துடும். நீ ஆத்தாவை அவமானப்படுத்துகிற ஆவுன்னு கத்த ஆரம்பிச்சிருவார் இல்லையா? இதே கதை தான் பைபிள்லேயும் இருக்குது. இதே கதை தான். ஆபேல் ஆட்டை கொண்டு வந்து வெட்டி பலி செலுத்தும் போது கர்த்தர் அதை ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிறதும், காயின் கனிகளை கொண்டு வந்து படைச்ச போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கல, கர்த்தர் அதை வெறுத்தார் அப்படிங்கிறதும் அன்னைக்கு இருந்த பூசாரிகள் உருவாக்கி வச்ச கதை. எதுக்குன்னா அவங்களுக்கு ஆடு வேணும், இறைச்சி வேணும். நான்வெஜ் பிரியர்கள்ட்ட போய் வாழைப்பழத்தையும் ஆப்பிளையும் கொடுத்தா வாங்கிக்குவாங்களா? அவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அவனுக்கு பிடிக்கலைங்கிறதுனால கர்த்தருக்கு அது பிடிக்கலைன்னு கதை விட்டு வச்சுருக்காங்க. இதுதான் காரணம், வேற ஒன்றும் காரணம் இல்லை. அவன் விசுவாசத்தினாலே மேன்மையான பலியை செலுத்தினான், இவன் விசுவாசம் இல்லாதனால் தாழ்மையான பலியை செலுத்தினான் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. இது உண்மை சம்பவம் இல்லை. அன்னைக்கு இருந்த பூசாரிகள் தங்களுடைய வயிற்று பழப்புக்காக உண்டாக்குன ஒரு கதை. அந்த கதையைத்தான் பைபிளில் எழுதி வச்சுருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த பலி செலுத்துகிற முறை இருக்கு இல்லையா, இதுவே ஒரு பொய். கர்த்தர் பாவம் செய்கிறவன்லாம் அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு, பரிகாரம் பண்ணுறதுக்கு பலி செலுத்த ஆட்டை விட்டு, மாட்டை விட்டு, கோழியை விட்டுன்னெலாம் சொல்லலை யார்ட்டையும். அந்த சிஸ்டமே ஒரு ஃபேக், மனிதன் உண்டு பண்ணது. சரியா? இப்போ ஏதோ அந்த முறையை ஒழிக்கிறதுக்காக கடவுள் இந்த உலகத்தில் புதிய ஒரு முறையை கொண்டு வந்தார்னு புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது என்ன முறைன்னா, இப்படி தனித்தனியாக ஒவ்வொருத்தன் செய்கிற பாவத்துக்காக ஆடு மாடுகளை பலி செலுத்துகிற முறை இனி வேண்டாம், மொத்தமாக ஒரே பலியாக ஒருத்தர் பலியாகட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளே இந்த உலகத்துக்கு சிலுவைக்கு போய் ரத்தம் சிந்தி எல்லாருக்கும் சேர்த்து பரிகாரம் பண்ணிட்டார் அப்படின்னு இன்னொரு கதையை உருவாக்கியிருக்கிறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். இந்த பலி செலுத்துகிற முறையே மனிதன் உண்டாக்குன ஒரு பொய்யான முறை. கடவுள் பலி செலுத்த சொன்னார் அப்படிங்கிறது ஒரு பொய். அந்த பொய்யின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இன்னொரு பொய் கதை தான் இயேசு எல்லாருடைய பாவங்களுக்காகவும் சிலுவைக்கு போய் பலி ஆனார் அப்படிங்கிற இன்னொரு பொய் கதை. என்னது? இதுதான் காரணமா? என்ன லெனின் ஐயா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறீங்க போல. ஏதோ அந்த காலத்துல பூசாரிகள்லாம் இந்த மாதிரி நான்வெஜ் வேணுன்றதுக்காக மக்களை ஏமாத்தி பண்ண மாதிரி இப்போ இந்த பைபிள்ல சொல்லப்படுற இந்த பலி, இந்த இதெல்லாம் அது போலதான், இது ஃபுல்லா பொய் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க சொல்றதாங்க பொய்.
பைபிள் வரதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே இல்லை, பைபிள் தான் எல்லாமே. அப்படின்னா என்ன மீனிங்னா, கடவுள் தான் எல்லாத்தையும் சொல்றாரு. கடவுள் வாயிலிருந்து புறப்படுகிறது தான் வேதம் இருக்குது. அவர் என்ன சொன்னாலும் வேதம், அது ஆசீர்வதித்தாலும் வேதம், சபிச்சாலும் வேதம். ஸோ வேதம்னா கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, ஒவ்வொன்றும் வேதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த யூதர்கள் கலாச்சாரத்துக்கு முன்னாடியே பல கலாச்சாரம் இருந்தது, அதுலதான் இது காப்பி வச்சாங்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வேதத்துல மட்டும்தான் முதல் மனுஷன்ல இருந்து கடைசி நாள் வரையும், கடைசி மனிதர் வரையும், அடுத்தது புதிய வானம் புதிய பூமி படைக்க போறது வரையும், அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ட்டு முக்காலமும் சொல்லப்பட்டுள்ள ஒரே வேதம் இந்த பரிசுத்த வேதாகமம், கிறிஸ்தவர்கள் கையில இருக்கிற பரிசுத்த வேதாகமம் தான். ஓகேங்களா? மற்றதெல்லாம் எப்போ வந்தது எல்லாம் போய் அதை ஒழுங்கா பார்த்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். சும்மா வாய்க்கு வந்தபடி பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, பல லட்ச வருஷங்களுக்கு முன்னாடி கதை விட்டு இருப்பாங்க, அதெல்லாம் உண்மை இல்லை. ஆனா இந்த பைபிள் தான் தெளிவா ஃபர்ஸ்ட் மனுஷன்ல இருந்து ஜென்ரேஷனா யாரெல்லாம் வந்தா கிறிஸ்து வரையும் கிளியரா சொல்லப்படுது. இப்ப கிறிஸ்துல இருந்து நாம கிளியரா டேட் எழுதினுக்கிறோம், 2026 கிறிஸ்து பிறந்து 2026 நீங்க டேட் எழுதினுக்கிறோமே, அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறது இந்த பைபிள் தான். ஓகேங்களா? இப்போ வரேன். இது வந்து நீங்க என்ன சொல்லுங்க, இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது இந்த யூதர்களுக்கு என்னுடைய கலாச்சாரத்துக்கு முன்னாடியே இன்னொரு கலாச்சாரத்துல அதெல்லாம் காப்பி அடிச்சாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்டார்டிங் மனுஷனே இந்த பலி செலுத்துறான், காணிக்கை செலுத்துறான். புரியுதுங்களா? இந்த பலி எல்லாம் அப்பவே உண்டாக்கப்பட்டது. காணிக்கை எடுத்து போய் கொடுக்கறதும், பலி எடுத்து போய் கொடுக்கறதும். கடவுள் இது எதுக்கு உண்டு பண்ணாருன்னா, இந்த பலி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு அவங்களுக்கு புரோட்டோடைப்பா ஆடு மாடு கோயினுடைய ரத்தத்தை சிந்தும்படியாய் அவங்களுக்கு கொடுக்குறாரு. எதுக்காக அப்படின்னா, சர்வலோகத்து பாவத்தையும் சுமந்திருக்கும்படியாய் கடவுளே மனுஷனா வரணும்ன்ற அவருடைய பிளான் படி எந்த காலகட்டத்துல வரணும் அப்படின்னு அவர் பிளான் வச்சிருக்காரு. அந்த காலகட்டத்துல வரணும்ன்றதுக்காக தான் வெயிட் பண்ணாரு. இதுதான் கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் வரும். அப்போ கடவுள் எல்லாவற்றையும் காலத்தின் அடிப்படையில் செய்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் முன்னாடியே புரோட்டோடைப்பா கொடுக்கறது தான். இன்னைக்கு அது வந்து நமக்கு வந்து திருஷ்டாந்தங்கள் சொல்லப்படுது. திருஷ்டாந்தங்கள புரோட்டோடைப்பு இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸா சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஆடு மாடு கோயின் ரத்தம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து அவனை கொஞ்சம் தள்ளி வச்சுது. பாவத்தெல்லாம் மன்னிக்கல. இதனுடைய ரத்தம், ஆடு மாடு கோயிலுடைய ரத்தம் பாவத்தை மன்னிக்காது, அவனுக்கு அந்த பாவத்துக்காக வர வேண்டிய தண்டனையை தள்ளி வைக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை மன்னிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது பரிசுத்த ரத்தம். இந்த ஆடு மாடு கோயில் பரிசுத்த ரத்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமா இந்த உலகத்துல வந்தார், கன்னியின் வயிற்றுல பிறந்தார், மாம்சீகமா பிறக்கல. சோ இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க மறைச்சிட்டு ஒரு பப்ளிக்ல வந்து பேசே தெரியாத ஜனங்கள்கிட்ட பாத்தீங்களா பைபிள்ல ஃபுல்லா போய் தப்பு, பழைய காலத்தினுடைய கலாச்சாரத்துல காப்பி வச்சிருக்காங்க, ஃபர்ஸ்டே தப்பு, அப்ப எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி பைபிளே மொத்தமா தப்பு தப்புன்னு, பைபிளை எவன் ஒருத்தன் தப்பு தப்புன்னு சொல்றானோ அவன் தான் முதல்ல தப்பு. ஏன்னா பைபிளுக்கு பேரு என்ன தெரியுமா? சத்திய வேதம், பரிசுத்த வேதம். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு அந்த கடவுள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதுதான் உண்மை. இன்னைக்கு கோர்ட்ல சத்தியம் பண்றதை கூட பைபிள் மேல வச்சுதான் சத்தியம் பண்ணுவாங்க. காரணம் என்ன? இதுதான் சத்திய வேதம், உண்மைன்னு அர்த்தம். சத்தியம்னா உண்மை. சத்தியம் பண்ணி கொடு, நீங்க ஏதாவது சொல்ல சத்தியமா சொல்லு. ஏன் சொல்றாங்க? ப்ராமிஸ். இந்த சத்தியம்ன்றது உண்மை. ஆனா நீங்க சொல்றது எல்லாமே பொய். நீங்க இந்த வேதத்தையே பொய். இன்னைக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்க பிசாசினால் உண்டானவர்கள் இப்பேற்பட்டவர்கள். இதை வந்து எப்படியாவது சொல்லி இந்த பைபிளை பொய்ன்னு ஆக்கணும். இதை மூலமா என்ன பெருசா நீங்க சாட்சி தருவீங்க? ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உண்மைன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் உங்களுடைய அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி கம்பேர் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்ட்டு. ஸோ இவர் சும்மா ஒரு டைட்டில் வச்சுக்கிறாரு, நான் 20 வருஷமா ஊழியம் செஞ்சேன். 20 வருஷமா நீ ஊழியம் செஞ்ச நீ என்ன அளவுக்கு படிச்சுட்டு என்ன அளவுக்கு ஊழியம் செஞ்சிருக்கன்றது இந்த லட்சணம் தெரியுது. பேசிக்கே நீ ஒழுங்கா சொல்லி தர மாட்டேன்றது இதுல இருந்து புரியுது. அதனாலதான் எல்லாத்தையும் தப்பு தப்பு, எப்படியாவது தப்பு சொல்லணும். கடைசியில என்ன சொல்ல வர, இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்ததே வேஸ்ட், அதுவும் பொய் தான். ஏன்னா ஸ்டார்டிங் பலியே பொய், அதனால இவர் பலியானதும் பொய், ஆக மொத்தம் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொய்யனும் பொய்க்கு பிதாவான பிசாசு நீ. நீதான் பொய்யன், சொல்றதெல்லாம் பொய்யன்.
பைபிள் தெளிவா இருக்கு, உண்மையாகவும் இருக்கு, நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கு, எல்லாமே தெளிவா இருக்கு. ஓகேங்களா? இந்த ஆள் லெனின் சொல்றதை நம்பி, நான் திருப்பி சொல்றேன், கிறிஸ்துவ ஏற்றுக்காத எத்தனையோ பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. இந்த லெனின் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி சிரிச்சுன்னு இருந்தீங்கன்னா, நான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பைபிள் சொல்லுது, உங்களுக்கு நித்திய நரகத்துல போவீங்க. பிசாசுக்காக அவனுடைய தூதருக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த நித்திய ஆக்கினைக்கு நீங்களும் பங்கடைவீங்க. ஏன்னா நீங்க பிசாசின் பேச்சை கேட்குறீங்க. பிசாசின் பேச்சை கேட்டாதான் பாவம் உலகத்துல வந்தது. ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணது கூட என்ன, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம பிசாசின் வார்த்தை கீழ்ப்படுத்தாங்க. இப்போ இந்த லெனின் வந்து பிசாசின் வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு. அதை நீங்க கீழ்ப்படுத்தீங்கன்னா நீங்களும் பிசாசின் கூட்டத்துல ஒருவர் ஆயிடுவீங்க. சோ தட் பிசாசோட சேர்ந்து நித்திய அக்கினிக்கு போக வேண்டியதா இருக்கும். உங்கள் நித்திய அக்கினிக்கு போகாதபடி நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இந்த பைபிளை வாசித்து மற்றதோட கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. எவனோ ஒருத்தன் நான் 20 வருஷமா இருந்து 30 வருஷமா கதை சொல்லிட்டு வந்து இங்க அவன் இஷ்டத்துக்கு ஏதோ போய் சொல்லிட்டு தெரியும், அதை நம்பிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட். யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் டைம், யுவர் சோல் அண்ட் ஸ்பிரிட். எவ்ரிதிங் நீங்க ஸ்பாயில் பண்றீங்கிறத தெரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு ஒரு முறை பைபிளை ஒழுங்கா படிங்க. எவனோ சொன்னா அதை கேட்டு போலான்லாம் இருக்காதீங்க. ஈவன் நான் சொன்னா கூட நம்பாதீங்க. பைபிள் மட்டும் தான் உண்மை. எந்த மனுஷனும் பொய்யனே. இயேசு ஒருவரே உண்மையானவர், கடவுள் ஒருவரே உண்மையானவர். புரியுதுங்களா? அதனால இந்த கடவுள்ன்றது யாருன்னு சொல்லியிருக்கேன், வேதம் தான் தெய்வம், தெய்வம் தான் வேதம். இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு வார்த்தையும், இந்த என்டையர் பைபிளும் உண்மை. இதுல இருக்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கிங்க. நான் சொல்றத வேணா கேளுங்க, ஆனா நீங்க மறுபடியும் ஒரு தடவை போய் ஆராய்ச்சி பண்ணுங்க, நான் சொன்னது உண்மையா இருக்கா இல்லையான்றத. ஆனா இந்த லெனின் சொல்றது 100% பொய்யை தவிர வேற ஒன்றும் இல்லை. கேட்டீங்கன்னா நித்திய நரகம், அக்கினிக்கு தான் போவீங்க. பாத்துக்கங்க. நீங்க அக்கினிக்கு போக கூடாதுன்ற ஒரு நல்ல இடத்துல தான் இதை சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.